48வது அடியார் கணம்புள்ளர். சேலத்துக்கு பக்கத்துல ஆத்தூர், ஆத்தூருக்கு பக்கத்துல இருக்குவேலூர்னு ஒரு ஊர். இருக்குவேலூர் அந்த இடத்துல கணம் புல் அதிகம் உண்டு. இந்த கணம் புல் என்பது வீட்டில் எரிக்கக்கூடிய மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு புல் வகை, அது அதிகம் உண்டு. அந்த ஊரிலே ஒருவர் தோன்றினார். அவர் பேர் என்ன தெரியாது, ஆனால் அவர் செயல் என்ன அது தெரியும். தாவாத பெருஞ்செல்வம் தலை நின்ற பயன் இது என்று ஓவாத ஒளி விளக்கு சிவன் கோயில் உள் எரித்து நாவாரப் பரவுவார் நல்குறவு வந்து எய்த தேவாதி தேவர் பிரான் திருத்தில்லை சென்றடைந்தார். பணம் வச்சிருந்தார், அந்த பணத்தை வச்சு கோயில்ல விளக்கேற்றினார். பல அடியார்கள் விளக்கேற்றியவர்கள். நம்மளால முடியக்கூடிய திருத்தொண்டு கோயில்ல விளக்கேற்றுவது. அதனால விளக்கேற்றினார், நாவார பாடுவார். கொஞ்சம் கொஞ்சமா வறுமை வந்தது, உள்ளூர்ல இருக்க வேண்டாம் அப்படின்னு சிதம்பரத்துக்கு போயிட்டார், தில்லைக்கு போயிட்டார். எல்லா பொருட்களையும் விற்றார். கோயில்ல விளக்கேறிக்கணும். கணம் புல்ல அறிந்து அதை விற்று அதுல நெய் வாங்கி விளக்கெரிச்சார். ஒரு காலம் வந்தது, புல்லு விலைக்கு போகல. ஒருத்தனும் புல் வாங்க மாட்டேன்ட்டான். புல்லு வாங்கலன்னா என்ன செய்யறது? பார்த்தார், புல்லையே எடுத்துக்கிட்டு போய் விளக்கெரிக்க ஆரம்பிச்சார். புல்ல வித்து வர்ற காசை வச்சு விளக்கெரிக்கிறவர் அந்த புல்லு எரியும் தானே, கணம்புல். அந்த புல்லையே எடுத்துக்கிட்டு போய் கோயில்ல விளக்கெரிக்க ஆரம்பிச்சார். புல்லு போதுமான அளவு கிடைக்கல. இவருக்கு ஆசை, கோயில்ல ஏகப்பட்ட விளக்கு எரிக்கணும், எங்க பார்த்தாலும் தீபமா இருக்கணும். திருவண்ணாமலை தீபத்துக்கு நெய் கொடுக்கிறவங்க அவ்வளவு பேர். நம்மளால ஆனது, கோயில்ல நெய் தீபம் ஏற்றினால் வாழ்க்கை பிரகாசிக்கும். சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே, திருவாசகம். கோயில்ல விளக்கேரிக்கணும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றணும். அதனால அப்படி செய்தார். புல்லு பத்தல, பெண்ணை செய்யலாம், போய் கண்ணீர் கொட்ட நிற்கிறார். நெய் விளக்கு ஏத்தியாச்சு, முடிஞ்சு போச்சு. புல் விளக்கு ஏத்தியாச்சு, பத்தல. ஆனா விளக்கேற்றணும்னு ஆசை இருக்கு, வசதி இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவான், ஆசை இருக்கு தாசில் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்கு மாடு மேய்க்கன்னு. அப்படி ஆயிப்போச்சு வாழ்க்கை. கையில காசு இல்ல, மனசுலையும் காசு இல்ல. தமிழ்ல காசுன்னா குற்றம்னு அர்த்தம். கையிலையும் காசு இல்ல, மனசுலையும் காசு இல்ல. என்ன செய்யலாம்? கோயிலுக்கு போனார். என் திருமுடி இருக்குல்ல, குடுமி, இத வச்சு விளக்கரிக்கிறேன். கடைசி வழி. மனுஷன் ரொம்ப பிரியமா நினைச்சுக்கிறது இந்த முடிய. முடி கொட்டி போனா படுற பாடு நமக்கு பெரும்பாடா இருக்கு. ஏதோ மனுஷனுக்கு ஒரு ஆசை, அதுக்காகத்தான் கோயிலுக்கு முடி கொடுக்கிறது. எது இருந்தா நமக்கு ஆசைன்னு நினைக்கிறோமோ அதை கடவுளுக்கு கொடு. அதான் நம்ம இந்து சம்பிரதாயம். இவர் என்ன பண்ணார் தெரியுமா? அன்பு புரிவார் அடுத்த விளக்கு தம் திருமுடியை என்பு உருக மடுத்து எரித்தார் இருவினையின் தொடக்கு எரித்தார். முடியவா எரிச்சார்? நல்வினை தீவினை ரெண்டையும் எரிச்சுட்டார். அதான் முடியாது. நல்வினை தீவினைகளை அனுபவிச்சுத்தான் முடிக்கணும், அனுபவிக்காம முடியாது. இவர் என்ன பண்றாராம்? விளக்கெரிச்ச பொழுது நல்வினை தீவினைகளையும் எரிச்சு விட்டாராம். என் புருகம் அடுத்தெரித்தார் இருவினையின் தொடக்கெரித்தார். அவ்வளவுதான். யாமம் 7.5 நாளிகை 3 மணி நேரத்துக்கு விளக்கெரிப்பாராம். 7.5 நாளிகை என்ன தெரியுமா? ஒரு நாளிகை 24 நிமிஷம். ஒரு நாளிகை 24 நிமிஷம். 7.5 × 24 பெருக்கி பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம். 3 மணி நேரம். 3 மணி நேரத்துக்கு விளக்கெரிப்பார். தலைமுடிய வச்சு எரிச்சார் இல்ல சிவபெருமான், இவர் அழைத்து கொண்டு சிவலோகத்துக்கு போயிட்டார். அவ்வளவுதான் கதை. உடலை நீத்து சிவலோகம் போனார். அமங்கலம் மங்களமாயிற்று. முடிய எரிச்ச அமங்கலம். கோயிலுக்கு போற பொழுது முடி தீப்பட்ட அமங்கலம். இப்ப பெருமானுக்கு அன்புனாலே அமங்கலம் மங்களமாயிற்று. அடியார் பட்டியல்ல அவர் சேர்ந்துட்டார். இவருக்கு என்ன பேரு? கணம்புள்ள நாயனார்.
48வது அடியார் கணம்புல்லர்.